உலக தடகள வீரர் உசைன் போல்ட் வந்து ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு 3 முறை தொடர்ச்சியாக தங்கம் வென்றார். அதனால் அவருடைய வாரிசுக்கு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்காமலே ஒலிம்பிக்கில் பதக்கம் கொடுக்க முடியுமா? நினச்சி பாருங்கள். அதுபோலத்தான் பிறப்பால் மட்டுமே ஒருவருக்கு முன்னுரிமையும் முதல்வரும் துணை முதல்வரும் வழங்கினா அங்கே திறனற்ற நிர்வாகம்தான் மேலோங்கும். குறிப்பாக ஜனநாயகத்துடைய குரல் வலை நசுக்கப்படும். வாரிசு மாடலை கடைபிடிச்சதுனால காங்கிரஸ் எப்படி பின்னடைவை சந்திச்சதோ, தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் எப்படி வாரிசு மாடலை பின்பற்றுனதுனால அந்த ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்களோ, அதுபோல் பீகாரில் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் தன் மகனை கட்சியில் முன்னிலைப்படுத்தினால அந்த கட்சியும் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிச்சு. அதுபோல் உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் முதல்வர் சமாஜ்வாடி கட்சி நிறுவனர் முலாயம் சிங் யாதவ், அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் ஆகியோர்களோட வாரிசு மாடல் ஆட்சியால் அந்த கட்சியும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. அதே நிலை தான் இப்போ தமிழகத்தில் திமுகவுக்கும் வர இருக்குது. காரணம் என்னன்னா, திமுக வாரிசு மாடல் ஆட்சியில் நம்பர் 1, விளம்பரம் செய்வதில் நம்பர் 1, திறனற்ற நிர்வாகத்தில் நம்பர் 1, பொய் வாக்குறுதி அளிப்பதில் நம்பர் 1, நீதிமன்ற உத்தரவை மீறுவதில் நம்பர் 1, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் நம்பர் 1, ஊழல் முறைகேட்டில் நம்பர் 1, செய்த ஊழலை மறைப்பதில் நம்பர் 1, ஊழல்வாதிகளுக்கு அமைச்சரவையிலையும் கட்சியிலையும் இடம் அளிப்பதில் நம்பர் 1, பெண்கள் பாதுகாப்பற்ற ஆட்சியில் நம்பர் 1, போதைப்பொருள் கட்டுப்படுத்த தவறியதில் நம்பர் 1, தம் கடமையிலிருந்து தவறுவதில் நம்பர் 1, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதில் நம்பர் 1, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர்களை வஞ்சிப்பதில் நம்பர் 1, அதிமுகவோட திட்டங்களை முடக்குவதில் நம்பர் 1, அரசு கட்டுமானங்களுக்கு தந்தை பெயர் சூட்டுவதில் நம்பர் 1, தன் புகழ் பாடுவதில் நம்பர் 1, இந்து விரோத போக்கை கடைபிடிப்பதில் நம்பர் 1, அறிவாலயம் என்று பெயர் வைத்தால் மட்டும் போதுமா, செயல்பாட்டில் வேண்டாமா நம்பர் 1 முதல்வரே?